கிறிஸ்து இயேசுவின் மகிமை உள்ள நாமத்தில் உங்களை அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக. தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்வதாக. நீங்கள் மனரம்யமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இன்று மாலை 6:45 மணி அளவில் சபையில் வேத பாடம் நடைபெற இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற அனைவரும் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசியுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அந்த கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு நிழலாய், பாதுகாப்பாய், வழி நடத்துகிறதாய், திசை காட்டுகிறதாய் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுவதாக. இன்றைக்கு எசேயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். அங்கே சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால், 2ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. அதாவது உன்னுடைய எல்லைகளை விசாலப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை அவர் கேட்கிறார். விசாலப்படுத்துகிறவர் அவர், பெருக்கத்தை தருகிறவர் அவர். ஆனால் விசாலத்தை ஏற்படுத்துகிறது நாம். கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க, கைப்பிரதிகளை கொடுக்க, ஜனங்களோடு பேச, இரட்சகராக இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அதை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், இந்த வேலை நாம் செய்யும்போது, அதாவது கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கும் போது, வாசஸ்தலங்களின் திரைகளை விரிவாக்கும் போது, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்தும் போது, வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு நீ பெருகுவாய், ஜாதிகளை நீ சுதந்திரித்துக் கொள்வாய், ரட்சிக்கப்படாதவர்களை சுதந்திரித்துக் கொள்வாய். ஆனா இது செய்யும் போது ஒரு காரியம் நடக்கும். 10ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால், மலைகள் விலகும். கர்த்தருக்கென்று எதையாகிலும் செய்ய நாம் முற்பட்டு அந்த ஊழியத்தில் உற்சாகமாக ஈடுபடும் போது, நாம் மலைகள் என்று நம்பி இருக்கிறதான மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் இருக்கிற இடத்தை விட்டு நிலை பெயர்ந்தாலும், இதெல்லாம் நடக்கும். நம்ம மலை போல நம்பியிருந்தவர்கள் காணப்படாமல் போவார்கள். பர்வதங்கள் இருக்கிற இடத்தை விட்டு காணாம போகும். ஆனா இவைகள் நடந்தாலும் தேவனாய கர்த்தர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாதப்பா. ஹல்லேலூயா. நீ எனக்காக உன்னுடைய இடத்தை விசாலாக்கும் போது என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். சோ என்னுடைய சமாதானம் உடன்படிக்கை நான் உன்னோடு செய்திருக்கிறேன் அல்லவா. என்னுடைய உடன்படிக்கை நித்தியமான உடன்படிக்கை, அது மாறாதது. இது யார் சொல்லுகிறது? என் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். அதாவது நம்முடைய எல்லைகளை பெருக செய்யத்தக்கதாக அதற்கான காரியங்களிலே நாம் ஈடுபட்டிருக்கும் பொழுது, அந்த வேலையிலிருந்து நம்மை திசை திருப்ப நிறைய காரியங்கள் ஏற்படக்கூடும். மலை போல் நம்பியிருந்தவர்கள் நம்ம விட்டு நீங்குவார்கள். இதெல்லாம் நடக்கும். ஆனால் நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அந்த உடன்படிக்கையின்படி மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. What we need now is the grace of God more than anything. என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும். என் சமாதானத்தின் உடன்படிக்கை இருக்கிற இடத்தை விட்டு நிலை பெயராது. பர்வதங்கள் நிலை பெயர்ந்துடும், ஆனால் என் உடன்படிக்கை நிலை பெயராது என்று உன்மேல் என்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தையை இந்த நாளிலே எனக்கும் நமக்கும் சுதந்திரித்துக் கொள்வோமாக. பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வசனத்தின்படியே கர்த்தாவே, எங்கள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்களெல்லாம் நிலை பெயர்ந்து போனாலும், உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாது, உம்முடைய உடன்படிக்கை நிலை பெயராது என்று எங்கள் மேல் மனதுருகி சொன்ன கர்த்தாவே, அதை அப்படியே எங்களுக்கு செய்வீராக. நாங்களோ எங்களுக்கு ஒடுக்கப்பட்ட வேலைகளை உறுதியாய் சந்தோஷமாய் செய்ய கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயரட்டும், கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் அப்படியே அமர்ந்திருக்கும். God bless you abundantly again and again and again and again. Amen.